ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலரான லைஃப்பில் வந்து தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ வந்து முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பென்னு வந்து மை தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி பென்னை வந்து தூக்கி போடாமல் அதை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஐடியா நம்ம சேனல்லையே ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த பென்னோட மூடி இருக்கு இல்லையா, அந்த பென்னோட மூடியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் நிறைய தேவைகளுக்கு இந்த பென்னோட மூடியை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். துணி காய போடுறதுக்கு ரொம்ப அழகாக நம்ம வந்து இந்த பென்னோட மூடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா துணியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் துணி வந்து கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னு வந்து யூஸ் பண்ணி நம்ம அதிகமான அளவில் துணி துவைச்சிட்டோம் அப்படின்னா கூட வீட்டில் வந்து நம்ம நார்மலாக துணிக்கு யூஸ் பண்ணுற பின்னு பத்தலை அப்படின்னா கூட நம்ம இந்த பென்னோட மூடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி வந்து புக்கு படிக்கும்போது ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை வந்து நம்ம அடையாளம் கண்டு எடுக்கிறதுக்காக ஒரு கார்னரில் இந்த மாதிரி பேஜை வந்து மடித்து வச்சுருப்போம். இந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சின்ன பிள்ளைகள்லேருந்து, அதாவது நம்ம ஸ்கூல் போகிற காலங்கள்லேருந்தே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி அடிக்கடி மடித்து வைக்கும்போது அந்த புக்கோட பேப்பர்லாம் மடிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கரெக்டாக அந்த பேஜ் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பென்னோட கார்க் இருந்ததுன்னா நீங்கள் படிச்சுட்டு எந்த இடத்துல விடுறீங்களோ அந்த இடத்துல வந்து போட்டு வைக்கலாம். அப்படி வந்து கார்க்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தலையில் போடுறதுக்காக கிளிப்பு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த கிளிப்பு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயங்களில் மசாலா பொருட்களை வந்து இந்த மாதிரி நம்ம பேக்கெட் கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை வந்து அப்படியே வந்து மடித்து வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொருள் வந்து சீக்கிரமாக வந்து காற்று போயிட்டு அதோட ஃப்ளேவரே வந்து மாறிடும். ஸோ அதுக்காக நீங்கள் நல்லா மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பென்னோட மூடி வந்து இதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மசாலா கூட எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. நீங்கள் வந்து பென்னோட மூடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம முன்னாடி டிப்பில் சொன்ன மாதிரி இப்படி கிளிப்பு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா டைட்டாகவே வந்து பிடிச்சிட்ருக்கும், சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். எலி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட, அது வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கத்திரிக்கோல் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த இடங்களையும் சிந்திராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ணின பீஸுக்கு மேலே வந்து வீட்டில் இருக்கிற பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி உதிர்த்து வந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சின்னதாக வந்து ஒரு உருண்டை மாதிரி வந்து பிடிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் வந்து எலி தொல்லைகள் வந்து எங்கே இருக்கோ அந்த இடங்களில் இந்த உருண்டையை வந்து வச்சு விட்டுருங்க. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் இதை வந்து செய்யுங்க. இதில் வந்து பிஸ்கெட்டோட ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து எலி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக செத்து போயிடும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு பூந்தி லட்டு தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இப்போ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக கலர் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது லட்டோட கலர் வந்ததுன்னா நமக்கு போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்த மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்ல திக்கான ஒரு தோசை மாவோட பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் வரதுனால கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டில் ட்ரெடிஷ்னலாகவே இந்த மாதிரி லட்டு ரெசிபிலாம் அடிக்கடி நம்ம செய்வோம் இல்லையா. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பூந்தி லட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த லட்டு ரெசிபியை தான் நம்ம ரொம்ப ரொம்ப குயிக்காக பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா திக்கான தோசை மாவு மாதிரி கலந்து வச்சுருங்க. இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக அந்த 3 கண் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இதில் வந்து தான் நம்ம இப்போது பூந்தி லட்டு வந்து பண்ண போகிறோம். அதாவது அந்த பூந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கொட்டாங்குச்சி வச்சு ரொம்ப சூப்பராக நிறைய பூந்தி வந்து நம்ம பண்ண முடியும். இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கடையில் காசு செலவு பண்ணி நம்ம பூந்தி போடுற கரண்டி எல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த லட்டு பண்ணுறதுக்காக இந்த பூந்தியை வந்து உள்ளே விட்டுடலாம். அதாவது அந்த கீழே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் வந்து அதாவது உங்களோட ஒரு விரலை வந்து வச்சுக்கோங்க. வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிலுக்குள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஒரே இடத்துல வந்து விட்டுறாதீங்க. இந்த மாதிரி விடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பூந்தி எல்லாமே மேலே வந்து எழுந்து வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டினா கூட நமக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்ருங்க. ரொம்ப நேரம் வேகணும், மொறுமொறுன்னு வேகணும்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்து வரும்போது நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2, 3 பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். நம்ம கரண்டியெல்லாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கொட்டாங்குச்சியில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு இல்லையா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது இல்லையா? கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ இதை நம்ம ரொம்ப சூப்பராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்டாக அந்த மாதிரி கை வச்சு நம்ம இதை வந்து பிரித்து விட்டுடலாம். அதாவது கொஞ்சம் பெரிய கட்டிகளாக இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி கப்பு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சு அந்த பூந்தி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த முடிச்சூர் லட்டுன்னுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லட்டு ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே போட்டு ஒரு 2 பல்ஸ் இல்லை 3 பல்ஸ் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா நல்ல நைஸாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட பதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா கூட இதை வந்து கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் அழகாக பண்ணலாம். இப்போ அது தனியாக இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கடாயில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பாகு பதத்துக்கு காய்ச்ச போகிறோம். அதாவது ரொம்ப பாகு பதம் கிடையாது. நம்ம வந்து அந்த ஒரு கம்பி பதம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி சுகர் வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் லைட்டாக அந்த ஒரு கம்பி பதம் வந்து வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நல்ல ஒரு 2, 3 ஏலக்காயை பாதியாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பூந்தியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அந்த பூந்தி நம்ம சேர்த்து அந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரும். இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற நட்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இறக்கி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடியே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா லைட்டான சூடு இருக்கும். கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு சூடு இருக்கும். இப்போ நம்மளோட பூந்தி வந்து லட்டு செய்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக நம்மளோட லட்டோட சைஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிடிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த பதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்ல டேஸ்டியாக இருந்தது. வீட்டில் வந்து கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நினச்ச உடனே நம்ம வந்து இந்த லட்டு பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட வந்து பார்த்த உடனே பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் வந்து நல்ல அந்த ஜூஸ் எல்லாம் ஊறிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா லட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம்.
பூந்தி லட்டு செய்யணும் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா அந்த பதம் வந்து சீக்கிரத்தில் வந்து வராது எல்லாருக்குமே. ஸோ இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து டேஸ்டியான லட்டு ரெசிபி வீட்டில் அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பூண்டு வந்து உரிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற மலை பூண்டு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த பெரிய சைஸில் கிடைக்கிற பூண்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து உரிச்சிடலாம். அந்த மாதிரி சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி, பெரிய பூண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப குயிக்காக நம்ம வந்து உரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோவில் நான் வந்து பூண்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பாட்டிலில் வந்து நிறைய ஹோல்ஸ் நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுக்குள்ளே வந்து பூண்டை போட்டு நம்ம வந்து வைக்கும்போது சீக்கிரத்தில் நமக்கு கெட்டும் போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் வந்து இடத்தையும் அடைச்சிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து உதிர்த்து விட்டு அந்த பூண்டு எல்லாத்தையும் அடுப்பில் அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி வந்து வறுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். சும்மா லைட்டாக அந்த தோலோட கலர் மட்டும் நல்லா மாறி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கை வச்சு கசக்கி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக அந்த பூண்டோட தோல் எல்லாமே ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து உறிஞ்சு வந்துடும். நம்ம வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட சமையல் நேரம் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நின்று நம்ம கால் வலிக்க சமைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம வந்து உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ பூண்டு வேணும்னாலும் நான் சொன்ன மெத்தடில் வந்து ரொம்ப அழகாக உரித்து எடுத்துடலாம். உரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரத்தில் பூண்டு வந்து கெட்டும் போகாது. டக்குன்னு ஒரு பூண்டு குழம்பு வந்து செய்கிறீங்க, இல்லை ஒரு சட்னி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது பூண்டு நமக்கு வந்து நிறைய தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இப்படி வந்து உரித்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு டைமும் வந்து ரொம்பவே மிச்சமான மாதிரி இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பச்சை பட்டாணி வந்து எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸாக, இது ஏன் பச்சை பட்டாணி வந்து உடைக்கிறதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. பட்டாணி வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து உடைச்சிடலாம். அதுலேயும் வந்து ஒரு சில ட்ரிக்கு வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக நம்ம இப்படி தான் வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி உடைக்காமல் இப்படி எடுத்துட்டு நடுவில் ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்புனீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். எப்போவுமே பச்சை பட்டாணி உரிக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த வேலை முடியும். ஸோ அதையும் விட ரொம்ப ஈஸியாக இப்படி ஒரே ஒரு திருப்பு மட்டும் நடுவில் திருப்புனீங்கன்னா 2 பக்கமும் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நூல் கோர்க்கிறதுக்கான ஒரு மாசான ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து ஒரு சிஸ்ஸர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன துண்டு கம்பி மட்டும் நம்ம வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நூல் கோர்க்கிறது அப்படின்னா ஒரு 2-3 தடவை நம்ம அதை வந்து திரும்ப திரும்ப பண்ணால் தான் நம்மளால் கோர்க்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுவும் வயசானவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க அந்த நூல் கோர்க்கிறதுக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காயின் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கம்பியை நான் வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டேப் போட்டு இந்த கம்பியில் நல்லா டைட்டாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து நூல் கோர்க்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தைக்கிற ஊசியெல்லாம் வந்து நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தீந்து போன பெண்ணுக்குள்ளே வந்து நம்ம அதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும், மிஸ் ஆகாமையும் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு ஊசி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த கம்பி வந்து இதில் அட்டாச் பண்ணி வச்சோம் இல்லையா? இப்போ இந்த கம்பிக்கு உள்ளே வந்து நம்ம ஊசியை வந்து உள்ளே விட்டுடலாம். இப்படி விட்டு நம்ம கோர்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கோர்த்துருங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கிற கேப்பில் நம்ம வந்து நூலை உள்ளே விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊசியை கோர்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி உள்பக்கமாக அந்த நூலை விட்டு இப்படி கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி கோர்த்த அந்த ஊசியை திரும்ப வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப அழகாக சூப்பராக நம்ம வந்து கோர்த்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.